ஃப்ரெண்ட்ஸ், தீவிரவாத நடவடிக்கைகளால் ஒவ்வொரு ஆண்டும் பல இராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. பல மூத்த அதிகாரிகளும் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பலியாகிறாங்க. தீவிரவாத தாக்குதல்களில் பல மூத்த அதிகாரிகளை இந்திய அரசு இழந்திருக்குது. சமீபத்தில் மே 13 அன்னைக்கு நடந்த தீவிரவாத தாக்குதல் இந்தியாவோட காயங்களுக்கு மீண்டும் ஒரு முறை புத்துணர்ச்சி அளித்திருக்குது. மே 13 அன்னைக்கு கர்னல் வைபவ் அனில் காலே இஸ்ரேலிய பயங்கரவாதிகளால கொடூரமான முறையில படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் ஒரு சாதாரண சிப்பாய் கிடையாது. அவர் இந்திய ராணுவத்திற்கு நிறைய பங்களிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கர்னல் வைபவ் அனில் காலே யாரு, அவர் எவ்வாறு தாக்கப்பட்டார் அப்படின்ற தகவலை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிட்டு அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். 13 மே 2024 அன்னைக்கு கர்னல் வைபவ் அனில் காலே காசாவின் ரஃபாவில் பயணம் செய்தார். கர்னல் அனில் காலே வீட்டை விட்டு வெளியேறும்போது இந்த பயணம் தனது வாழ்க்கையில கடைசி வெற்றிகரமான பயணமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாம போயிடுச்சு. காசாவோட ரஃபால அவர் பயணம் செஞ்ச போது சில பயங்கரவாதிகள் அவரது காரை தாக்கினர். இந்த தாக்குதலுக்கு நடுவே கர்னல் வைபவ் அனில் காலே பரிதாபமாக உயிரிழந்தார். விசாரணை நடந்தப்போ அவங்க இஸ்ரேலிய டாங்குகளால தாக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. அவரது மரண செய்தி கேட்டதும் எங்கும் சோகமான சூழல் நிலவிச்சு. ஏன்னா அவர்கள் ஒரு பெரிய சதி திட்டத்தின் ஒரு பகுதியாக தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னால பெரிய நோக்கம் இருக்குது. இந்திய ராணுவத்துல பணியாற்றிய போது மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாரு. அவரது அர்ப்பணிப்பை இந்திய ராணுவம் என்னைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு கடமைப்பட்டிருக்குது. அவரோட மறைவுக்கு வெளியுறவு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. மே 13 அன்னைக்கு நடந்த தாக்குதல்ல கர்னல் வைபவ் அனில் காலே உயிரிழந்ததாகவும் இதனால மிகுந்த வருத்தம் அடைவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. அவரது குடும்பத்தாருக்கு இந்த வேதனையை தாங்கும் தைரியத்தை இறைவன் தருவானாகவும் சொல்லியிருக்காங்க. முன்னாள் இந்திய பணி அதிகாரியோட மரண செய்தியை கேள்விப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையும் இரங்கல் தெரிவித்துள்ளது. இவர் 2022 ஆண்டுல இந்திய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றார். 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு துறையில பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த முழு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் இந்த விவகாரத்துல சில ஆதாரங்கள் கிடைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கர்னல் வைபவ் அனில் காலே 2 தசாப்தங்களுக்கும் மேலாக ஆயுதப்படையில செலவிட்டிருக்கிறாரு. இவருக்கு மனைவி, மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அவரது சகோதரர் குரூப் கேப்டன் விஷால் காலி ஓய்வு பெற்றவர். இது தவிர அவரது உறவினர் கர்னல் எமி பிளாக் ஆர்மியில பணிபுரிந்து வந்தார். அவரது மைத்துனர் விங் கமாண்டர் பிரசாந்த் பாண்டேவும் முன்பு இந்திய சேவையில பணியமர்த்தப்பட்டவர். இப்போ அவரும் ஓய்வு பெற்றுவிட்டார். கர்னல் வைபவ் அனில் காலே அவர்கள் நாக்பூரை சேர்ந்த சோமல்வார் உயர்நிலை பள்ளியில தனது படிப்பை முடித்தவர். பள்ளி கல்வியை முடித்த அவரு பல பேர்கிட்ட கல்வி கற்றார். இந்தூர்ல உள்ள அகில்யா பல்கலைக்கழகத்துல முதுநிலை பாதுகாப்பு நிர்வாகத்துல டிப்ளமோ கல்வியை பெறுவதற்கு முன்னாடி அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல மனிதநேயத்துல BA பட்டம் பெற்றார். 2009ல ரெட் கிராஸ் சங்கத்துல சர்வதேச மனிதாபிமான சட்டத்துல சான்றிதழ் திட்டத்தை முடித்தாரு. 2012ல தேசிய ஒருங்கிணைப்பு நிறுவனத்துல நடத்தை அறிவியல்ல மற்றொரு சர்டிபிகேட் கோர்ஸை முடிச்சாரு. இந்திய ராணுவத்துல அவரது பயணத்தின் தொடக்கத்தை பத்தி நம்ம பார்த்தோம்னா, அவரு 1998 ஆண்டுல இந்திய ராணுவத்துல சேர்க்கப்பட்டாரு. அவர் முதல்ல காஷ்மீர்ல 11 JAK ரைபிள்களின் தளபதியாக இருந்தாரு. மவ்வில் உள்ள சர்வீஸின் காலாட்படை பள்ளியில பயிற்றுவிப்பாளராகவும் பணியாற்றினாரு. அவர் பல ஆண்டுகளாக வடகிழக்கு மற்றும் சியாச்சின் பனிப்பாறையில பணியாற்றி இருக்கிறாரு. எப்பவுமே கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக தீவிரமாக செயல்படுகிறார்கள். இந்திய பணியில பட்டாலியன் கமாண்டர், ரைபிள் கம்பெனி கமாண்டர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள்ல பணியாற்றி இருக்கிறாரு. அவர்களோட பணிக்கு எப்பவுமே சரியான ஆதரவு அளிக்கப்படுகிறது. இவரை பத்தி நம்ம இதுவரைக்கும் பர்சனல் விஷயங்களை பார்த்தோம். இனி இவர் ராணுவத்துல என்ன பண்ணாருன்றத பார்க்கலாம். காலே 2009ல இருந்து 2010 வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இடைக்கால தலைமை பாதுகாப்பு அதிகாரியாகவும் பணியாற்றி இருக்கிறாரு. 2022 ஆண்டுல இந்திய பணியிலிருந்து ஓய்வு பெற்றார்.
ஓய்வு பெற்ற பிறகும் அவர் பணியிலிருந்து விடவில்லை. அவர் ஏதாவது ஒரு வடிவத்துல சேவையுடன் தொடர்புடையவராக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், அவர் சில மாதங்களுக்கு முன்னாடி UNESS-இல் சேர்ந்தார். அவர் அங்கு பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். கர்னல் வைபவ் அனில் காலேவின் படுகொலை இந்தியாவிற்கு மிகப்பெரிய இழப்பு. எல்லாத்துக்கும் மேலாக அவர்களை யார் கொலை செய்தார்கள், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. கர்னல் வைபவ் அனில் காலே இஸ்ரேலிய டாங்கினால தான் தாக்கப்பட்டார் அப்படின்றது மட்டும் தான் உறுதி. அவருடைய மரணத்திற்கு பின்னால இஸ்ரேல் தான் இருக்க முடியுமா? ஏன்னா அவர்களின் மரணத்தால் இஸ்ரேல் எதனால பலனடைஞ்சிருக்கோம் அப்படின்றது பத்தின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவங்க இஸ்ரேல் டேங்குகளை பயன்படுத்தி தாக்கப்பட்டிருக்கலாமோ, அதனால இஸ்ரேல் தான் மரணத்திற்கு காரணமாக கருதப்படும், இப்படி நினைச்சு கூட அவங்க இஸ்ரேல் டேங்குகளை பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு அவங்க விசாரணை பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விசாரணைக்கு பல குழுக்களை உருவாக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு உங்களோட காமெண்ட்டை தெரிவிக்கவும். நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக்கும் பண்ணி ஷேரும் பண்ணிடுங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இனி அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தோட வரேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.